ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்கி பிரதர்ஸ் சேனல் மற்றும் லூனாவின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். என்னுடைய 4 வருட யூடியூப் பயணம். ஆனால் நான் ஒரே மாதத்தில் மானிட்டேஷன் எப்படி வாங்கினேன் அதை பற்றி தாங்க இப்போ நம்ம இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாத வீடியோ பாருங்கள், அப்போ தான் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும். என்னுடைய முழுக்க இது என்னோடய ஜேர்னி பற்றி தான் நான் பேச போகிறேன். சரிங்களா? புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். யூடியூப்பை பற்றி எதுவுமே தெரியாமல் யாரெல்லாம் ஆரம்பிச்சிங்க அவங்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா அதில் நானும் ஒருத்தி தாங்க. ஏன்னா எனக்கு இதை பற்றின எந்த ஐடியாவும் கிடையாது. எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது எதை பற்றியுமே தெரியாமல் ஒரு விளையாட்டாக தாங்க ஆரம்பித்தேன். நான் பார்த்தேன்னா 2021 ஸ்டார்ட் பண்ணாங்க என்னோடய சேனலில் வீடியோ போட. இப்போது 25. ஸோ 4 வருஷமாக நான் வீடியோ போட்டுட்ருக்கேங்க. இந்த சேனலை பார்த்தீங்கன்னா முழுக்க எங்கள் பசங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் இது மெமரியாக இருக்கணும், அந்த ஒரு ரீசனுக்காக மட்டும்தாங்க நான் சேனலே ஆரம்பித்தேன். பட் இதில் பெருசாலாம் எனக்கு இன்கம் வரும். ஸோ இதை பற்றி நான் கொஞ்சம் கூட தாட்லாம் அப்போதைக்கு ஸ்டார்ட் பண்ணுறப்போ எனக்கு எந்த ஐடியாவும் இல்லைங்க. என்னுடைய மெமரி இதில் ஸ்டோர் பண்ணி இருக்கணும், என்னுடைய முழுக்க என்னோடய ஓன் கண்டென்ட்டு நானாக க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கணும் சொல்கிறதுக்காக தாங்க நான் இந்த சேனலே ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் ஒரு மெம்பராக அடுத்ததாக லூனா ஜாயின் பண்ணாங்க. இப்போ நான் ரீசெண்டாக ஒரு 8 மந்த்தாக தாங்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் லூனாவுடைய ஷார்ட்ஸு வீடியோ முழுக்க நான் இவனை பற்றியே இப்போ நான் பதிவிட்டு வந்துட்டுருக்கேன். என்னுடைய சேனல் க்ரோத்துக்கு லூனாவும் ஒரு காரணங்க, அது மறுக்க முடியாது. அதுக்கப்புறம் நான் பார்த்தேன்னா ஒன்லி ஷார்ட்ஸ் மட்டுமே தாங்க அப்லோட் பண்ணிவிட்டு வந்துகிட்டே இருந்தேன். இதுக்கப்புறம் நம்ம இப்படியே போயிட்டுருக்கு, நம்ம இதுக்கப்புறம் ஒரு அச்சீவ் பண்ணலாமேன்னு ஒரு ஸ்டெப் எடுக்கலான்னு தோணுச்சுங்க. இப்போது சப்ஸ்கிரைப் எனக்கு வந்துடுச்சு. அடுத்தது நம்ம வாட்சிங் அவர் எப்படி க்ரோத் பண்ணணும். இப்போ உங்களுக்கே தெரியும், யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் 1K சப்ஸ்கிரைப் இருந்துச்சுன்னா 4000 வாட்சிங் அவர் வேணும். அப்படி இல்லைனா 1K சப்ஸ்கிரைப் இருந்ததுன்னா நம்ம ஷார்ட்ஸில் 10 மில்லியன் எடுக்கணும். ஸோ இதுதான் யூடியூப் உடைய பாலிசி, சரிதானே? இந்த 4 வருஷமாக என்னால் 4000 நான் பெருசாக வீடியோலாம் அதிகமாக போட மாட்டேங்க. அதனால் எனக்கு 4000 வாட்சிங் அவர் கிடையாது. நான் ஷார்ட்ஸ் மட்டுமே போட்டதுனால பார்த்திங்கன்னா 10 மில்லியன் ரீச் ஆகிருக்கணும். ஸோ எனக்கு அவ்வளோ வாட்சிங் அவர் வரல. ஷார்ட்ஸில் பார்த்திங்கன்னா 3 மில்லியன் தாங்க நான் டார்கெட் அச்சீவ் பண்ணேன். அதுக்கப்புறம் என்னால் அச்சீவ் பண்ண முடியல. சரி, இதுக்கப்புறம் நம்மளால் எப்படி அச்சீவ் பண்ணுறதுன்னு எனக்கு ஒரு யோசனையாகவே இருந்துச்சுங்க. சில பேர் ஐடியா கொடுத்தாங்க, உன்னால் அச்சீவ் பண்ணணும்னா நீ ஒன்றே வீடியோ போட்டு வரணும்னாங்க. என்னால் வீடியோவுக்கு அவ்வளோ நிறைய கண்டென்ட் கிடையாது. ஸோ என்னால் தொடர்ந்து அவ்வளோ பெரிய வீடியோ மேக் பண்ண முடியாதுன்ட்டு சில பேர் ஐடியா சொன்னாங்க. இல்லைனா நீ லைவ் போடு, லைவ் ஃபேஸை காட்டி போடு, அப்போ தான் நல்லா வியூஸ் போகும், வாட்சிங் அவர் லைவில் எடுத்துடலாம் அப்படின்னு ஒரு ஐடியா கொடுத்தாங்க. பட் எனக்கு ஃபேஸை காட்டி போடுறதில்ல ஐடியா இல்லைங்க. ஸோ என்னால் அந்த லைவ் போட முடியாது. சரி, இதுக்கப்புறம் நம்ம எப்படி கொண்டு வரலான்னு யோசனை பண்ணிகிட்ருக்கப்போ சில சேனலில் நான் பார்ப்பேன், லைவ் போட்டுட்ருப்பாங்க. அந்த ரிப்பீட்டட் லைவ் மாதிரி சைலண்ட்டாக போட்டுட்ருப்பாங்க. நான் அவங்க சேனல்லையும் கேட்பேன், இந்த மாதிரி லைவ்லாம் எப்படி போடுறீங்க, எனக்கும் கொஞ்சம் சொல்லித்தாங்கன்னு நான் நிறைய வாட்டி கேட்குறப்போ யாருமே பார்த்திங்கன்னா ஒரு ரெஸ்பான்ஸுமே பண்ண மாட்டாங்க. ஸோ இதை பற்றின வீடியோவும் யாருமே போட்டதே கிடையாது. சரி, அதுக்கப்புறமேட்டு இது நம்ம என்ன தான் பண்ணுறது, யாருமே சொல்லிக் கொடுக்கலையே, நம்ம எப்படி தான் லைவ் மேக் பண்ணுறதுன்னு யோசனையாகவே இருந்தேங்க. அதுக்கப்புறம் தாங்க கடைசியாக நான் ஒரு சேனலில் பார்த்தேன். அந்த சேனல் நேமு பார்த்திங்கன்னா ஜெர்மனி தமிழன், உங்கள் ஜெர்மனி தமிழன். ஆமாங்க, இவர் பேர் அருவி. ஸோ இவர் ஒரு நாள் லைவ் போட்டுட்ருந்தாங்க அந்த ஏரோ மார்க் வச்சு. நான் இவர்கிட்ட ஒரே ஒரு மெசேஜ் மட்டும்தான் பண்ணேன், நீங்கள் இந்த மாதிரி லைவ் எப்படி போடுறீங்க பிரதர், எனக்கும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியுமா தான் ஒரே ஒரு கொஷின் மட்டும் தான் கேட்டேன். இது வரைக்குமே யாருமே சொல்லிக் கொடுக்காத ஒரு விஷயத்த இவர் எனக்கு சொல்லி கொடுத்தாருங்க. இவர் மூலியமாக தான் நான் அந்த லைவ் கற்றுக்கிட்டேன் எப்படி போடுறதுன்னு. எனக்காக ஒரு வீடியோ மேக் பண்ணி கொடுக்க முடியுமான்னு கேட்டேன். சரி சொல்லிவிட்டு இவர் எனக்காக ஒரு ஷார்ட்ஸ் மேக் பண்ணி அவருடைய சேனல்லே போட்டாங்க. நான் அந்த ஷார்ட்ஸை பார்த்து நானும் ஓரளவுக்கு கற்றுக்கிட்டேங்க. இதோட விரிவாக வேணும்னா இன்னொரு சேனல் ஒன்று இருக்குது, நீங்கள் அதில் கூட நீங்கள் ஃபுல்லாக விரிவாக பார்த்து தெரிஞ்சுக்கங்கன்னு சொன்னாங்க. அந்த சேனல் பேர் தான் பார்த்திங்கன்னா ஆப்ரிக்கத் தமிழன். இவரோட நேம் குருமூர்த்தி. இவங்க சேனலில் ரெஃபர் பண்ணாங்க எனக்கு. அதுக்கப்புறம் நான் இவரோட சேனல் நான் ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன். இவருமே பார்த்திங்கன்னா விரிவாக அந்த லைவ் எப்படி போடணும், எப்படி மானிட்டேஷன்னு கொண்டு வரலான்னு ஒரு ஐடியா கொடுத்துட்ருந்தாங்க. ஸோ நான் இவரோட சேனலை ஃபாலோ பண்ணி அவர் போட்ட வீடியோ வேணால் பார்த்து தாங்க நான் நிறைய முழுக்க பார்த்திங்கன்னா இந்த வீடியோ பார்த்து நான் கற்றுக்கிட்டு லைவ் போட ஆரம்பித்தேங்க.
அந்த லைவில் பார்த்தீங்கன்னா இவங்க சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் படி நம்ம ஃபாலோ பண்ணோன்னா கண்டிப்பாக மானிட்டேஷன் நம்மளால் எடுக்க முடியுங்க. எப்படி போடுறது, எப்படி மேக் பண்ணுறது, நான் நிறைய டவுட்டு கேட்பேன். ஸோ அவங்களும் சில ஐடியாலாம் கொடுப்பாங்க, இப்படி போடுங்க அப்படி போடுங்க, ஸோ எந்த ப்ராப்ளம் இல்லை. ஆனால் இன்னும் அதர் இமேஜ் மட்டும் எடுத்து போடக்கூடாது, காப்பிரைட் இஷ்யூ வரும், ப்ளஸ் வந்துட்டு ரிப்பீட்டேட்டிவ் ரீயூசர் கண்டென்ட்லாம் கொடுத்துருவாங்க. அதனால் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிவிட்டு உங்களோட ஓன் கண்டென்ட்டாக மட்டுமே போடுங்க. எதுவாக இருந்தாலுமே வீடியோ, இமேஜ் எதுவாக இருந்தாலுமே உங்களோட கண்டென்ட் இருந்தால் மட்டும்தான் பிரச்சனை இருக்காதுன்னு இவங்க தெளிவான ஒரு பதில் கொடுத்தாங்க. எனக்கு ஸ்டார்டிங்கில் ஒரு 4 லைவ் போட ஆரம்பித்தேங்க. பட் பெருசாக எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லை. அதுக்கப்புறம் போக மாட்டுது எனக்கு அப்படின்னு நான் மறுபடியும் அவருக்கு ரிப்ளை பண்ணேன். இல்லை நீங்கள் வேறு ஏதாவது மேக் பண்ணி போடுங்க, மாற்றி மாற்றி போட்டு பாருங்கன்னாங்க. அதுக்கப்புறம் தாங்க தோணுச்சு, சரி நம்ம ஸ்டைலில் ரிடல் வந்துட்டு என்னோடய ஸ்டைலில் நானே மேக் பண்ணி இமேஜெல்லாம் க்ரியேட் பண்ணி நானே போட ஆரம்பித்தேங்க. அப்புறம் பசில்ஸு, ஸோ இதெல்லாம் நானே மேக் பண்ணி போட ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் வியூஸ் போக ஆரம்பிச்சுது. உங்களுக்கு நான் இப்போது ப்ரூஃபோடவே காட்டுறேன் பாருங்கள். நான் பிஃபோர் லைவ் போடுறதுக்கு முன்னாடி என்னோடய வாட்சிங் ஹவர் எவ்வளோ இருந்துச்சு, அது முடிஞ்ச பிறகு என்னோடய வாட்சிங் ஹவர் எவ்வளோ இருந்துச்சு, அதை நான் இப்போ ப்ரூஃபோடவே காட்ட போகிறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், நான் லைவ் ஸ்டார்ட் பண்ணும்போது 11th ஏப்ரல் இந்த இயர் தாங்க நான் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தேன். பார்த்தீங்கன்னா என்னுடைய 4000 வாட்சிங் ஹவரில் பாருங்கள் 109 இவ்வளோ தாங்க என்னோடய வாட்சிங் ஹவர் இருந்தது. ஷார்ட்ஸ் பாருங்கள் 10 மில்லியன் ரீச் பண்ணணும், பார்த்தீங்கன்னா 3.4 மில்லியன் தாங்க என்னால் ரீச் பண்ண முடியுது. ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள் 10th மே, ஏப்ரலில் ஸ்டார்ட் பண்ணேன், மே மந்தில் ஸோ 4000 கிட்ட நெருங்கிட்டேன். ஆல்மோஸ்ட் எனக்கு வந்துட்டு அந்த பேஜ் ஓப்பன் ஆகிடுச்சு, நான் வந்து மானிட்டேஷன் ஆனது. நான் முழுக்க என்னுடைய மானிட்டேஷன் ஆனது பார்த்திங்கன்னா இவங்க 2 பேரால் மட்டும்தாங்க. ஸோ இவங்க இல்லைன்னா இது சாத்தியமே கிடையாதுங்க, அதுதான் உண்மை. இந்த நேரத்தில் அவங்களுக்கு நான் நன்றியை சொல்லிக்கிறேங்க. அதுக்கப்புறம் ஒரு வழியாக எல்லாமே அப்ளை பண்ணி முடிச்சாச்சுங்க, யூடியூப் பார்ட்னராகவும் வந்தாச்சு. அதுக்கப்புறம் தாங்க இதுக்கப்புறம் தான் நம்ம உழைப்பு அதிகமாக போட வேண்டியிருக்கு. இதுக்கப்புறம் தான் நம்ம போட வீடியோ, ஷார்ட்ஸ் எல்லாமே வியூஸ் போக போக நமக்கு வந்துட்டு மணி ஆட் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் கண்டினியூவாக வந்து ஷார்ட்ஸு வீடியோ போட ஆரம்பித்தேங்க. அதில் வந்தது தான் இந்த $10. ஸோ நான் இதை பார்த்திங்கன்னா 1 மந்தில் எனக்கு $10 ஆட் ஆச்சுங்க அந்த வியூஸ்னால். அப்புறமேட்டு எனக்கு மெசேஜ் வந்துடுச்சு, யூ கேன் அப்ளை ஆட்சன்ஸ்னு வந்துடுச்சு. ஸோ அதில் வந்துட்டு நமக்கு சில டீட்டெயிலெலாம் கேட்பாங்க அப்ளை பண்ணுறதுக்கு. நம்மளுடைய நேமு, அட்ரஸ்லாம் கரெக்டாக கொடுக்கணும். அந்த டைமில் அப்ளை பண்ணுறப்போ நான் ஒரு மிஸ்டேக் பண்ணிகிட்ருக்கேங்க. ஸ்டார்டிங்லேயே நான் அந்த மானிட்டேஷன் வாங்கினேன் பார்த்தீங்களா, அந்த டைமில் என்ன பண்ணியிருக்கேன்னு அப்ளை பண்ணும்போது இண்டிவிஜுவலில் தான் கொடுக்கணுமா. இந்த மாதிரி நம்ம யூடியூபர் நடத்துகிறப்போ இண்டிவிஜுவலில் கொடுக்கணுமா, அது எனக்கு தெரியல. நான் அது ஆர்கனைசேஷனில் போட்டு நான் அப்ளை பண்ணிட்டேங்க. அதுக்கப்புறம் இதை பற்றின டீட்டெயில் தெரிஞ்சிக்க நான் டெக் சேனல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு இருந்தேங்க. அப்போ பார்த்திங்கன்னா அதில் வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க, ஆமாம் இண்டிவிஜுவலில் தான் கொடுக்கணும், ஆர்கனைசேஷனில் கொடுக்காது. அப்போ இதுக்கு என்ன வழின்னு பார்த்தோன்னா க்ளோஸ் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிட்டாங்க. ஸோ கம்பல்சரி நம்ம அந்த பேஜை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷாக மறுபடியும் ஓப்பன் பண்ணணும், அட்ரஸ் ப்ரூஃப்லேருந்து மறுபடியும். அதுக்கு என்ன சொல்லியிருந்தாங்க, யூடியூப் தரப்பில் பார்த்திங்கன்னா 21 நாள் வெயிட் பண்ணணும். நம்ம அந்த பேஜை க்ளோஸ் பண்ணிட்டோன்னா 21 நாள் வெயிட் பண்ண சொல்லியிருந்தாங்க. நான் என்ன பண்ணேன், சரி ஓகே 21 நாள் வெயிட் பண்ணி அப்புறமேட்டு தாங்க நான் மறுபடியும் வந்துட்டு ரீஅப்ளை பண்ணும்போது மறுபடியும் அந்த ஆர்கனைசேஷனை எடுத்துகிட்டு கரெக்டாக இண்டிவிஜுவலில் கொடுத்துட்டு கரெக்டான நம்மளுடைய அட்ரஸ் ஐடி வெரிஃபை பண்ணிட்டோன்னா எனக்கு வந்துட்டு இந்த 4 டேஸில் எனக்கு அப்ளை பண்ண உடனே எனக்கு வித்தின் 4 டேஸில் எனக்கு இந்த ஆட்சன்ஸ் லெட்டர் வந்துடுச்சுங்க, பின் நம்பர் வெரிஃபிகேஷன் வந்துடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம கைக்கு இந்த ஆட்சன்ஸ் லெட்டர் வந்த பிறகு இதில் ஒரு பின் நம்பர் இருக்கும். நம்ம அந்த பின்னை வச்சு நம்ம வந்துட்டு நம்ம ஆல்ரெடி வெரிஃபை பண்ணியிருப்பாங்களங்க, அதில் அந்த பின் நம்பர் ஆட் பண்ண சொல்லுவாங்க. இதை கொடுத்த உடனே எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லுன்னு வந்துடுங்க. ஸோ அவ்வளோதாங்க ஆட்சன்ஸ். சில பேர் இதை ஈஸியாக வாங்கியிருக்கலாம், பட்டு நான் அவ்வளோ ஈஸியில் வாங்கலைங்க. இதையும் ரொம்பவே கஷ்டப்பட்டு தாங்க வாங்கியிருக்கேன். அதுதான் நான் இவ்வளோ தூரம் சொல்லிகிட்ருக்கேன். இதுலேயும் சில பேர் பார்த்திங்கன்னா, உனக்கு என்ன நீ ஈஸியாக மானிட்டேஷன் வாங்கிட்ட, பேச காட்டியாமே லைவ் போட்டே மானிட்டேஷன் வாங்கிட்ட, நாங்கள்லாம் வந்துட்டு பேச காட்டி இன்றைக்கெல்லாம் லைவ் போடுறோம், எங்களாலலாம் இவ்வளோ சீக்கிரம்லாம் க்ரோத் பண்ண முடியல, நாங்களாம் எவ்வளோ நாள் எடுத்துன்னு தெரியுமா. ஸோ அந்த மாதிரிலாம் நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். எதுவுமே ஈஸி கிடையாதுங்க, எல்லாமே கஷ்டம்தான். இப்போது நானுமே பார்த்திங்கன்னா ரொம்பவே இதுக்காக ரொம்ப மெனக்கெடுத்து ரொம்பவே கஷ்டதாங்க பட்டேன். ஒரு இமேஜுக்கும் நானே என்னுடைய உழைப்பு, என்னுடைய எஃபர்ட் போட்டு தாங்க நான் பண்ணேன். ஈஸியில் ஏதோ ஒரு இமேஜை தூக்கி போட்டு நான் போயிடலைங்க. என்னுடைய உழைப்பு அதில் பங்கு என்னோட நிறையவே இருந்துச்சுங்க. நான் தைரியமாக சொல்லுவேன். எனக்கு இந்த நேரத்தில் தலைவர் ஒரு டைலாக் சொல்லுவார், எனக்கு அதுதாங்க ஞாபகம் வருது. கஷ்டப்படாமல் எதுவும் கிடைக்காது, கஷ்டப்படாமல் கிடைக்கிறது எதுவும் நிலைக்காது. ஸோ அது 100க்கு 100 உண்மைங்க என்னுடைய விஷயத்தில்.
நானுமே பார்த்திங்கன்னா நிறைய சிக்கல்கள்லாம் தாண்டி தாங்க வந்திருக்கேன். ஏன்னா நானுமே இந்த விஷயத்தில் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைக்கு வாங்கியிருக்கேன், வயலன்ஸ்லாம் மீறியிருக்கேன். ஸோ எனக்கும் வார்னிங்லாம் வந்திருக்கு. அதையும் மீறி தாங்க நான் என்னுடைய விடாமுயற்சியாக நான் வீடியோ போட்டுட்டு வந்துட்டு தாங்க இருக்கேன். ஸோ நீங்களுமே விடாமுயற்சியை மட்டும் கைவிடாதீங்க. தொடர்ந்து முயற்சி பண்ணிகிட்டே இருங்க. வெற்றி ஒரு நாள் கண்டிப்பாக நிச்சயமாக வருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிறைய விஷயம் பேசிட்டேன். பேசாததும் நிறைய இருக்குது. இந்த ஆட்சன்ஸுக்கு இவ்வளோ போதும்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கும் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக என்கிட்ட கேளுங்க. எனக்கு தெரிஞ்சதை நான் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன். இவ்வளோ நேரம் என்னுடைய வீடியோவை பொறுமையாக பார்த்துட்டு வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. நான் இவ்வளோ தூரம் கடந்து வந்திருக்கேன்னா அதுக்கு முக்கிய காரணம் என்னுடைய சப்ஸ்கிரைப் வியூவர்ஸ் நீங்கள் மட்டும்தாங்க. ஸோ நீங்கள் இல்லாமல் இதுவும் சாத்தியம் கிடையாதுங்க. இதுதான் உண்மை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுடைய கருத்தையும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய டவுட்டையும் நீங்கள் எதுவாக இருந்தாலும் என்கிட்ட கேளுங்க. தெரிஞ்சதை நான் ஷேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு வேறு ஒரு வீடியோவோட வந்து மீட் பண்ணுறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.